கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கு மேல வேலை வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் நீண்ட நாட்களாக எழும்பிக்கிட்டு இருக்கு. சமீபத்துல பூனேல இருக்கக்கூடிய EY அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்ச ஒரு பெண் ஊழியர் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது குறித்து அவங்க தாயார் எழுதிய கடிதமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில சர்வதேச தொழிலாளர் அமைப்பால வெளியிடப்பட்டுள்ள இந்தியாவின் பணி நேரம் மற்றும் பணிச்சுமை குறித்த தகவல்கள் வெளியாகி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் வாரத்துக்கு 55 மணி நேரம் வேலை செய்வதாக இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை நாட்கள்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் வேலை செய்வதா சொல்லியிருக்காங்க. IT மற்றும் ஊடகத்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஒரு வாரத்திற்கு 56.5 மணி நேரமும், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஒரு வாரத்திற்கு 53.2 மணி நேரமும் வேலை செய்கின்றனர். இது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது ரொம்பவே அதிகமான வேலை நேரமா குறிப்பிடப்படுது. குறிப்பா ஜெர்மனியில பெண்கள் 32 மணி நேரமும், ரஷ்யால பெண்கள் 40 மணி நேரமும் தான் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யறாங்க. பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வாரத்திற்கு 50 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே மிகுந்த பணிச்சுமையை ஏற்படுத்தும். ஆனா பெண்கள் ஒரு நாளைக்கு அலுவலகத்துல மட்டுமே 11 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கும் போய் 5 முதல் 6 மணி நேரம் வேலை செய்யறாங்க. பெண்களின் வீட்டு வேலைகளை குடும்ப உறுப்பினர்கள் பிரித்துக் கொள்வதில் இன்னமும் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படல. இதனால பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் மோசமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகள்ல கம்யூனிச இயக்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் நடத்திய தொடர் போராட்டத்தினால 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டுச்சு. இந்த சட்டம் முதல்ல சோவியத்துல தான் சட்டமாக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் இந்தியா உட்பட பல நாடுகள்ல இது சட்டமாக்கப்பட்டுச்சு. 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டாலும் அது வெறும் பேரளவுல தான் இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து வருது. குறிப்பா இந்த 8 மணி நேர வேலை அப்படின்னா என்ன? 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை 3ஆ பிரிச்சு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் இந்த 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஆனா இன்னமும் நிறைய பேரு இந்த 8 மணி நேர உறக்கத்தை தான் 8 மணி நேர ஓய்வு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. 8 மணி நேர வேலைக்கு பிறகு நம்ம குடும்பங்களோட நேரங்களை செலவிடுறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஓய்வா கருதப்படுது. அதற்கு பிறகுதான் 8 மணி நேர உறக்கம் அப்படிங்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தினாதான் நம்மளால நல்ல தூக்கத்தையும் பெற முடியும், வேலையும் சிறப்பா செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கார்ப்பரேட் நிறுவனங்களால ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போய் தூங்குறது மட்டும்தான் ஓய்வு நேரம் அப்படின்னு மாறி இருக்கு. ஆனா இந்த நிலைமை நிச்சயமா மாற்றப்பட வேண்டும். உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல பணி நேரம் அதிகரிச்சிருக்கு. அதை சட்டமாக்கும் வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. மனிதர்களை மனிதர்களா பாக்குறதுக்கு பதிலா கொள்ளை லாபத்திற்காக மனிதர்களை இயந்திரங்களா மாற்றும் சூழலும் அதிகரிச்சிருக்கு. இது தொழிலாளர் வர்க்கத்துக்கு மட்டும் இல்லாம மனித சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கே ரொம்பவே எதிரானது. ஒரு மனிதனுக்கு 8 மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஆனா அரசாங்கமே இதை மீறும் போது பொதுமக்களும் தொழிலாளர் வர்க்கங்களும் ஒன்றிணைந்து அந்த அதிகாரத்திலிருந்து அரசாங்கத்தையே தூக்கி எறிய வேண்டிய நிலைமையும் ஏற்படும்.